ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் சைட் க்ளோஸ் ஒர்க். இதில் இந்த பேரட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேரட் மட்டும் கோல்டன் சரி த்ரெட் எடுத்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது அயன் நீடில். இதை வச்சு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த விங்ஸில் ஒயிட் பென்சில் வச்சு ஹாஃப் கர்வ் வரைஞ்சிட்டு இதுக்கப்புறமேல் நான் ஒரு கோல்டன் ஃப்ளாட் சமக்கியும் ஒரு சின்ன ஒரு பிங்க் சமக்கியும் எடுத்திருக்கேன், சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் 3 சுகர் பீட் இந்த மாதிரி கோர்த்து அப்படியே லைனாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். எல்லாத்துக்கும் நான் என் நாட் கொடுத்துட்டு 1 by 1 இந்த மாதிரி நான் லைனாக கொண்டு வரேன். இதுக்கப்புறமேல் இது ரெண்டுக்கும் நடுவில் போடணும், ஸ்டிச் போடணும். இதுக்கு இந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன்னா அந்த கார்னர் கேப் விழுந்துடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என் நாட் போட்டுட்டு அப்படியே ரெண்டுக்கும் நடுவில் ஒர்க் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் 1 by 1 தான் மார்க் பண்ணி பண்ணேன். ஏன்னா நான் ரஃப்பாக ஃபஸ்ட்டு வரைஞ்சாலுமே அடுத்தடுத்து என்ன போடணும் அப்படிங்கிறது புதுசாக தான் அதை போட்டு எனக்கு யோசித்து வரைஞ்சி போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்து இந்த விங்ஸில் கோடாக போட்டுட்டு இப்போ நான் சுகர் பீடு எடுத்து ரெண்டு சுகர் பீடை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் அந்த கோடை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் என் நாட் போட்டு இப்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் கோல்டன் சரி த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது ரெண்டு லைன்ஸ்க்கும் நடுவில் மட்டும் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இது முடிச்சுட்டு நெக்குக்கு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு செயின் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது காஞ்சதுக்கப்புறமேல் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருந்தால் சம்டைம்ஸ் கீழே விழுந்துற சான்சஸ் இருக்குது, அதுக்காக. இப்போ இந்த ரெண்டு கார்னருக்குமே நான் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன், சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி. கண்ணுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு சக்கரை அது மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். இதுக்கு நான் சில்க் த்ரெட் எடுக்கல, ஜரியில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட் கலர் சில்க் த்ரெட்டில் கிடைக்கல, ரொம்ப லைட்டாக இருந்தனால. ஸோ இந்த மினி வெர்ஷன் கிடைக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக ஜரி கிடைக்கும், கலராக கிடைக்கும் இல்லையா, அதில் இந்த பிங்க் இருந்துச்சு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதில் நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதை டபுள் ஆக்கி அப்படியே ஹெட் போர்ஷன் ஃபுல்லும் நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இப்போது இந்த பேரட்டோட பீக்குக்கு நான் கோல்டன் சரி எடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது ஹெட் போர்ஷனுக்கு மேலே இருக்கிற இதுக்கு நான் இதே பிங்க் கலர் சரியில் லோடட் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த செயின் ஸ்டோனை ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நார்மல் ஷூயிங் த்ரெட்டால் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையிலையும் செயின் ஸ்டிச் கொடுத்துடணும். இப்போது இந்த செயின் ஸ்டோனுக்கு 2 சைடும் சுகர் பீடால் பார்டர் மாதிரி கொடுத்து முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பெல் போர்ஷன் ஒர்க் பண்ணணும். அதுக்கு பெல்லுக்கு மேலே 2 சைடும் இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் இருக்கும். அதுக்கு ஜர்தோஷியால் ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கணும். இந்த பேரட்டோட பாடி போர்ஷனுக்கு நான் பேர்ல் சுகர் பீடு இருக்கும் இல்லையா, அது எடுத்திருக்கேன். இது ரெண்டாக லைனாக ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு இந்த பாடி போர்ஷன் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போது இந்த பெல் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு அவுட்லைன் மட்டும் ஜர்தோஷியால் கொடுத்து முடிக்கணும்.
நெக்ஸ்ட்டு ஹாஃப் வந்து சுகர் பீடால் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடணும். இப்போது பக்கத்துலேயே வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடால் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து சுகர் பீட்லேயே வந்து நம்ம லோட் ஸ்டிச் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போது 6 சுகர் பீடாக எடுத்துகிட்டு நம்ம லோட் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது மாதிரி போடணும். த்ரெட்டில் போடுற மாதிரியே தான் லோட் ஸ்டிச், அதே வந்து நம்ம பீடில் போடணும். லோட் ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்டர் வந்து சேம் சுகர் பீடை வச்சு முடிச்சிடணும். இதுக்கு மேலே வந்து நான் இனிமேல் வந்து ஒரு கட்டமாக க்ராஸ் கட்டம் மாதிரி போட்டு வரைய போகிறேன். அது எப்படி ஒர்க் பண்ணால், இந்த மாதிரி நார்மலாக வந்து ஒயிட் பென்சில் வச்சு நான் வரைஞ்சிட்டு அந்த அவுட்டர் மட்டும் வந்து சுகர் பீடால் கொடுத்துட்டு இந்த கட்டம் ஃபுல்லாக வந்து கோல்டன் சரியால் வந்து செயின் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் நடுவுலையும் வந்து பிங்க் ஜரி த்ரெட்டால் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கணும். ஃபோர் பேர்ல் பீடு எடுத்துகிட்டு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு இது மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி அந்த பெல்க்கு கீழே தொங்க விடுற மாதிரி போடணும். இது ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக மட்டும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் மீடியம் சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி ஒட்டிக்கிறேன். நான் ஸ்கொயராக இருக்கும் இல்லையா, அதை வந்து டைமண்ட் ஷேப்க்கு வந்து திருப்பி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த கர்வுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம ஒட்டினது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேல் வந்து அதுக்கு ஒரு பார்டர் லைன் கொடுக்கணும். அதுக்காக நான் அதுக்கு வந்து சுகர் பீட் எடுத்து இந்த மாதிரி பார்டர் லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் வந்து 4 mm பீட் எடுத்து ஒரு லைன் கொடுத்துடணும். அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீடால் ஒரு லைன் கொடுத்துடணும். இப்போது இந்த ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க கேப்பை வந்து சேம் அந்த பேர்ல் பீடால் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த கேப்புக்குள்ளே ஒவ்வொன்றா வந்து ஃபில் பண்ணணும். இப்போ பீட்லேயே வந்து ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி கொடுக்கணும். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 3 எடுத்துகிட்டேன்னு தெரியாமல் ஆக்சுவலாக 4 எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக கேப்பே இல்லாமல் வந்து அதை ஃபில் பண்ண முடியும். அந்த half the way மட்டும் இந்த மாதிரி 4 எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன் 4 ஃபில் பண்ணணுன்னா அப்போ தான் வந்து அடப்பாக தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 3 கொடுத்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி தெரியும். ஸோ அப்படி சப்போஸ் தப்பாக கொடுத்தாலும் வந்து ஒரே ஒரு பீட் எடுத்து அதே இடத்துலையே கொடுத்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடணும். இப்போ இந்த சக்கரை போர்ஷன் வந்து நான் இன்னும் எதுவுமே ஃபில் பண்ணாதனால ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நல்ல டார்க்கு பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதை வந்து மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமேரு இது வந்து விழாது. இப்போது இந்த ஹேங்கிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள வந்து இந்த கர்வ் மாதிரி நான் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன், ஒயிட் பென்சிலில். இப்போது அந்த கார்னர் அந்த எட்ஜில் வந்து கர்வ் எட்ஜில் வந்து இந்த மாதிரி சக்கரையை வந்து ஃபேப்ரிக் க்ளூவால் பேஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ஷூவிங் த்ரெட் இருக்கும் இல்லையா, அது வந்து கை ஊசியால் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து விழாது. சம்டைம்ஸ் இது விழ சான்சஸ் இருக்குது, அதனால விழாதுங்கிறதுக்காக பண்ணுறேன். இப்போ நான் வந்து கோல்டன் சரி த்ரெட்டை எடுத்துகிட்டு இதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இது ஒரு தடவை மட்டும் கொடுக்கணுன்னு கிடையாது. ஒரு தடவை கொடுத்தா தின்னாக தெரியும்.
இதே வந்து ஒரு 3-4 டைம்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா திக்காக தெரியும். ஏன்னா இந்த சர்க்கரைக்குள்ளே வந்து சேம் அந்த பேர்ல் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ வந்து இது வந்து கீழே வந்து விழாது. இதே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே விழ சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நல்லா நாட் போட்டுக்கோங்க. இதை வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க். இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பேக் ஒர்க் வந்து நம்ம பேரட் போட்டோம் இல்லையா, இப்போ ஹேண்ட்க்கு வந்து வெறும் சிம்பிளாக புட்டாஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஐ ஷேப்பில் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும் க்ளூ வச்சு. காஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து ஓவல் ஷேப்பில் வந்து சுகர் பீடால் ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வந்து பேர்ல் பீடால் வந்து ஐ மீன் 4 mm பேர்ல் பீடால் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் கீழே ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டு நான் மேலே ஃபுல்லாக புட்டாஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியணுங்கிறதுக்காக.